Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு லூக்கா சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தை தான் படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு இயேசுவின் சோதனைகள் மற்றும் கலிலேயாவின் ஊழியங்கள், ஜீசஸ் டெம்டேஷன் அண்ட் கேலிலியன் மினிஸ்ட்ரி. இதில் 44 வசனங்கள் இருக்கிறது. சிறு சிறு தலைப்புகளை கொடுத்துடலாம். 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டார். Jesus is led by the Spirit into the wilderness. 3-13 வரை இயேசுவின் சோதனைகள், ஜீசஸ் டெம்டேஷன். 14-44 வரை கலிலேயா ஊழியங்கள், கேலிலேயன் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம இயேசுவின் சோதனைகள் மட்டும்தான் படிக்க போகிறோம். அதாவது 1-13 வசனங்கள் மட்டுமே இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். வாசிக்கலாம் முதல் பகுதியை. லூக்கா 4:1-2 வசனங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருந்தோம்? இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டார். Jesus is led by the Spirit into the wilderness. வாசிக்கலாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு தன்னுடைய பகிரங்கமான ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக 2 விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது இருந்தது. அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதை தான் நம் கடந்த பாடத்திலே நாம் தெளிவாக படித்து விட்டோம். இன்னொரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அது இயேசு சோதிக்கப்பட வேண்டும். அதை தான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை சோதிக்கும்படியாக வனாந்திரத்திற்கு அனுப்புவதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ சோதனை அப்படின்னு சொன்னால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சோதனை பாவம் அல்ல. டெம்டேஷன் இஸ் நாட் a sin. பரிசுத்தவான்களுக்கும் சோதனை வரும். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றிலிருந்தே நமக்கு சோதனைகள் துவங்கிவிடும். எப்படி ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு போகிறதுக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களோ அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளருவதற்கு இப்படிப்பட்ட சோதனைகள் அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? அந்த கர்த்தருடைய ஜெபத்தில் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் தான் கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இயேசுவை யார் சோதிப்பதற்காக அனுப்புகிறார்? பரிசுத்த ஆவியானவர் தான் அனுப்புகிறார். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சோதனைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இப்போ ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவிகளோடு கூட இயேசு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஊழியம் துவங்குவதற்கு முன்பாகவே அவர் இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டியது இருந்தது. அதுதான் அவர் சோதனையை சந்தித்து அதை ஜெயிக்கிற காரியம். இயேசுடைய ஞானஸ்தானத்தின் போது பார்க்கும் பொழுது இயேசு ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மேல் வந்து அமர்ந்து அவரை அபிஷேகித்தார் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர் மேலே ஊற்றப்பட்டது, அனாயிண்டிங் அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக வானம் திறக்கப்பட்டு பிதா பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது உறுதிப்படுத்துறாரு, அஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக ஒரு காரியத்தை நம்ம படித்தோம், ஐ ஆம் வெல் பிளீஸ்ட், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை அங்கீகரித்தார், அப்ரூவல். 3 ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? அனாயிண்டிங்,
அஷ்யூரன்ஸ், அப்ரூவல். தமிழ்ல சொல்லணும்னா அபிஷேகம், உறுதிப்படுத்துதல், அங்கீகரித்தல். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோர்தானின் குளிர்ந்த நீர்ல இயேசு இருந்தாரு. ஆனா இப்ப பாருங்க, இயேசு வனாந்திரத்துல இருக்கிறத பார்க்கலாம். திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர் தனிமையான இடத்துல இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அமர்ந்து அவரை அபிஷேகித்தார். ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லுகிறார். பிதா அங்கே பேசினார், இங்கே சாத்தான் பேச போகிறான். சோ இதான் அந்த டிஃபரன்ஸ். பாருங்களேன், இவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு ஒரு மாற்றங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையில என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு இந்த 40 நாட்கள் அவர் வெறும் சுய வெறுப்பிலே அவர் இருந்தது மாத்திரமல்ல, இந்த 40 நாட்களும் முற்றிலுமாக பிதாவை சார்ந்திருக்க போகிறார். அதுதான் இதோடைய அர்த்தம். இயேசுவினுடைய சோதனைகளை சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புத்தகங்களிலும் நம்ம வாசிக்கிறோம். சில வேறுபாடுகளோடு கூட நம்ம அதை பார்க்கலாம். மத்தேயு படிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு உபவாசம் பண்ணி அவர் முடித்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதற்கு பிற்பாடு சாத்தான் அவரை 3 சோதனைகளால சோதித்ததாக மத்தேயு எழுதுகிறார். ஆனால் இந்த லூக்கா சுவிசேஷத்துல நம்ம படிக்க போகிறோம், இயேசுவிற்கு இந்த 3 சோதனைகள் மாத்திரமல்ல, இயேசுவிற்கு சாத்தான் 40 நாட்கள் அளவும் சோதித்தான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்றோம். பாருங்க, 2ஆம் வசனம், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். தோத்து போனனால உச்சகட்டமாக இப்ப இயேசுவை 3 விதமான சோதனைகளால சோதிக்கிற அந்த காரியத்தை தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். ஆனா மற்ற சுவிசேஷத்துல வெறுமன அந்த 3 சோதனைகளை மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களான மோசேயும் எலியாவும் இயேசுவை போலவே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இயேசு இப்பொழுது எந்த வனாந்திரத்துல இருக்கிறாரோ அதே இடத்துல தான் மோசேயும் எலியாவும் உபவாசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத பகுதி சொல்லுகிறது. இப்போ 40 நாட்கள் புசிக்காம குடிக்காம இருக்கிறது அப்படின்றது இயற்கையா மனிதனால முடியாது பாருங்களேன். ஆனா இந்த இடத்துல மனிதர்களால் இயலாததாக காணப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டுதான் இயேசு இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப எங்க இயேசு சோதிக்கப்பட அனுப்பப்படுகிறார்? அவருக்கு டெஸ்ட் எங்க நடக்குது, எக்ஸாம் எங்க நடக்குது அப்படின்னா வனாந்திரம், வில்டர்னஸ். எக்ஸாமினேஷன் ஹாலே என்னது? வனாந்திரம். யாரால கொண்டு போகப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். யார் டெஸ்ட் வைக்க போறா? பிசாசு டெஸ்ட் வைக்க போறா. சரியா? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு காரியத்தை நாம் இந்த இடத்துல படிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன் இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டார்? அங்கதான் தனியா இருக்கும், அந்த இடத்துல தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனா 3 முக்கியமான குறிப்புகளை இந்த வேளையில உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, யோவானின் பள்ளி வனாந்திரம். ஜான் ஸ்கூல் இஸ் வில்டர்னஸ். யோவான் எப்படி பிறந்தார் அப்படின்றத நம்ம இப்ப வேத பாடத்துல படிச்சிட்டு இருக்கிறோம். சகரியாவும் எலிசபெத்தும் மிகவும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தால், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே தோன்றி உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன் என்று சொன்ன போது சகரியாவாலேயே நம்ப முடியல. அப்ப தேவ வல்லமையினாலதான் இந்த காரியங்கள் நடந்தது. யோவான் பிறக்க போவதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் யோவான் வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்னறிவி காரியம்தான் யோவானுடைய பிறப்பு என்பதை நாம் படித்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் பிறந்த பிற்பாடு அவருடைய தகப்பனான சகரியா மூலமாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உரைக்கப்படுகிறது. தன்னுடைய குமாரனை பற்றியே அவர் தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். அதை லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். சோ அந்த பிள்ளை எங்க இருக்க போறான் அப்படின்றத சகரியா மூலமாகவே ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஏசாயாலையும் நம்ம பார்க்கிறோம், வனாந்திரத்துல கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. எங்க இருந்தாரா யோவான்? வனாந்திரம். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம், யோவானின் பள்ளி வனாந்திரம். ஜான் ஸ்கூல் இஸ் வில்டர்னஸ். இவர் இந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் இவருக்கு கற்றுக் கொடுத்ததை தான் அவர் வந்து பிரசங்கிக்கிறார் ஜனங்கள் முன்பாக. அப்போ வனாந்திரம் அப்படின்னு சொன்னா கற்றுக்கொள்ளுகிற இடம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். இயேசுவின் பள்ளி வனாந்திரம். ஜீசஸ் ஸ்கூல் இஸ் வில்டர்னஸ். இயேசு 30 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க தாய் தகப்பன்மாரோடு இருந்தார். அதற்கு பிற்பாடு
ஊழியம் செய்வதற்காக அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து முதலாவதாக ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்றார். அதற்கு பிற்பாடு 40 நாட்கள் அவர் வனாந்திரத்திலே இருந்தார். அப்படின்னா அந்த 40 நாட்களும் அவர் கற்றுக்கொள்ளுகிறார் என்பது அதற்கு அர்த்தம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலர்களின் பள்ளி வனாந்திரம். இஸ்ரலைட் ஸ்கூல் இஸ் வில்டர்னஸ். 40 ஆண்டுகள். நீங்க பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக மோசேயுடைய தலைமையின் கீழ் அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். ஏன் ஆண்டவர் எகிப்திலிருந்து டைரக்டா அவங்கள கானானுக்கு கொண்டு போல அப்படின்னா 40 ஆண்டுகள் அவர்களை வனாந்திரத்திலே வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வனாந்திரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வனாந்திர வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த வனாந்திரத்துல தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம், ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கிற நேரம். அப்ப 3 முக்கியமான காரணம் ஏன் இயேசு வனாந்திரத்துல சோதிக்கப்பட்டார் அப்படின்னா, யோவானுடைய பள்ளி வனாந்திரம். ஜான் ஸ்கூல் இஸ் வில்டர்னஸ். இயேசுவின் பள்ளி வனாந்திரம். ஜீசஸ் ஸ்கூல் இஸ் வில்டர்னஸ். மூன்றாவதாக இஸ்ரவேலர்களின் பள்ளி வனாந்திரம். இஸ்ரலைட் ஸ்கூல் இஸ் வில்டர்னஸ். இந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த காரியங்களை தான் உபாகம புத்தகத்திலே மோசே எழுதுகிறார். அதனால இதற்கு ஒரு பெயர் நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த உபாகம புத்தகத்தை நாம் வனாந்திரத்தின் பாட புத்தகம் என்று சொல்லலாம். டெக்ஸ்ட் புக் ஆஃப் வில்டர்னஸ் அப்படின்னு சொல்லிடலாம். உபாகமம் அப்படின்ற அந்த புத்தகத்தை எபிரேய மொழியில தெவாரிம் அல்லது டெபாரிம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வார்த்தைகளின் புத்தகம். சோ இப்ப இயேசு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பிசாசினாலே அவர் 3 முறை மிக உச்சகட்டமாக சோதிக்கப்பட போகிறார். அப்பொழுது அவர் எந்த டெக்ஸ்ட் புக்கை பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா இந்த உபாகம புத்தகத்தை தான் அவர் பயன்படுத்துவார். நமக்கு தெரியும் இந்த சோதனைகள் அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெயிக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இது உபாகம புத்தகத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த சோதனைகளை படிக்கும் பொழுது நம்ம அந்த வசனத்தை எடுத்து வாசித்து உங்களுக்கு காண்பிக்க போறேன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சோதனை நேரத்திலே வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் தான் உபாகம புத்தகம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்திரத்துல கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையின் சோதனையின் போது நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வனாந்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 30 மைல் நீளம், 10 to 15 மைல் அகலத்துல அந்த வனாந்திரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டும், when was Jesus tempted? எப்பொழுது இயேசு சோதிக்கப்பட்டார்? ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றையில இருந்து சோதனை நமக்கு வரும். நம்ம இந்த உலகத்தின் யாத்திரையை முடிக்கிற வரைக்கும், மரணம் அடைகிற வரைக்கும் நம்ம இந்த சோதனைகளை கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும். அப்படின்னா இயேசு எப்பொழுது சோதிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல உஷாரா இருந்துடலாம்ல. அதுக்காக தான் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு ஞானஸ்நானம் எடுத்து விட்டு வெளியே வருகிறார். என்ன திரும்ப திரும்ப அதே சொல்றீங்கன்னு நீங்க கேக்குறீங்களா? இதுல சில பாடங்கள் இருக்கிறது, அதனால தான் திரும்ப சொல்றேன் நான். அப்ப என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அமருகிறார். வானம் திறக்கப்படுகிறது. பிதா அவருக்கு நல்ல சாட்சியை கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்ப இதன் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ இயேசுவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது, நல்ல சாட்சி கிடைக்கிறது பிதாவினிடமிருந்து. அப்படின்னா இப்படி சொல்லலாமா? இயேசு வெற்றியோடு நடந்து வருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்ப சோதனைகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு வெற்றிக்கு பிறகும் சோதனையை சந்திக்க நேரிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏதாவது ஊழியத்தை செஞ்சுட்டு அப்பாடா ஆண்டவருக்காக நான் செய்து விட்டேன் அப்படின்ற வெற்றியோடு திரும்பி வரலாம். நீங்க பி கேர்ஃபுல். அந்த டைம்ல பிசாசு உங்களை சோதிக்க நேரிடும். சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்து ரொம்ப சந்தோஷமாக வெற்றியோடு கர்த்தருக்கு செய்து விட்டோம் என்ற மன திருப்தியோடு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பிசாசு சோதிக்க நேரிடும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம முதலாவது அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுது இயேசு சோதிக்கப்பட்டார் அப்படின்னா 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப என்ன ஆயிடுச்சு? 40 நாள் சாப்பிடவே இல்லை. அதனால ஒரு பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அப்ப பாடி வீக் ஆகும் போது சோதனை அவருக்கு வந்துச்சு. பிசாசு வந்து இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றான் பாத்தீங்களா? அப்ப எப்படி சொல்லலாமா? சரீர பிரகாரமான பலவீனங்கள்
சோதனைகள் நம்மை தாக்கும் பொழுது சோதனைகளை சந்திக்க நேரிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நமக்கு சரீர பலவீனம் வருதோ, நம்முடைய ஆத்மாவில சோர்வு அடைந்து விடுகிறோமோ, அப்ப கண்டிப்பா பிசாசு வந்து நமக்கு சோதனையை கொடுத்துருவான். ஏன்னா நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம் பாருங்களேன், ஈஸியா அதுல விழுந்து போயிருவோம். அப்ப ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன். ஒன்னு, வெற்றி பெற்றவுடன் சோதனை வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, தோல்வி அடைந்தவுடன் சோதனை வர வாய்ப்பு இருக்கு. சோ அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாத்தானின் சோதனையை ஜெயிக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் எபேசியர் நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம், பவுல் எழுதுறார் இல்லையா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிக்கும் பொழுது, சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொண்டிருங்கள். எப்பொழுதும் சாத்தான் வந்து தந்திரம் உள்ளவன், அதனால அவனை எதிர்க்கத்தக்க திராணி உள்ளவர்களா இருக்கணும், நீங்க ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றத பவுல் எழுதுறாருன்னு சொல்லி நம்முடைய பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்த கேள்வி, ஏன் இயேசு சோதிக்கப்பட்டார்? Why was Jesus tempted? இந்த கேள்விக்கான பதிலை ஏற்கனவே நம்ம பைபிள் இன்சைட்ஸ்ல படிச்சிட்டோம். ஆனா ஒரு கம்ப்ளீஷனுக்காக திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரெண்டு ரீசன்ஸ் படிச்சோம்ல. முதல் காரணம் என்ன? இயேசு ஒரு மனிதனாக வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள சோதிக்கப்பட்டார். The Lord deals with temptation in the light of his humanity. நம்ம நிறைய வேளையில சோதனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம என்ன யோசித்துப்போம் அப்படின்னா, ஐயோ ஏன் தான் ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரோ தெரியலையே, ஆண்டவருக்கு என்ன, அவர் தேவனாச்சே, அவருக்கு என்ன சோதனை வரப்போகுதுன்னு நம்ம நினைப்போம். இவர் மனிதனாக வந்தார் என்பதற்காக சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தான் இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் மனிதனாக வந்ததுனாலதான் அவருக்கு சோதனை நேரிட்டது. தேவன்னா பிசாசு பக்கத்துல கூட போயிருக்க மாட்டான். அவரை போய் ஏன் சோதிக்க போறான்? சரிங்களா? ரெண்டாவது ரீசன் பாருங்க, இயேசு நமக்கு உதவி செய்ய, to help us in temptation. இதற்கு ஒரு ஆதார வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் அவர் சோதனைகளை அனுபவித்தார். இப்ப நம்ம சொல்லிடக்கூடாதுல, இந்த சோதனைகள்லாம் இயேசு அனுபவிச்சுதான் தெரியும், நம்ம பாருங்களோ பாடுபடுறோம் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வேளையில உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இயேசுவுக்கு தனிமைனா என்னன்னு தெரியும், இயேசுவுக்கு மற்றவங்க காயப்படுத்துறதுனா என்னன்னு தெரியும். நான் சொன்னேன், பேதுரு வந்து அவரை கைது செய்த பிற்பாடு அவனும் அந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கிறான். எல்லா அடி உதைப்பட்ட இந்த இயேசு அப்படியே குற்றுயிரா நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேதுருவை வேலைக்காரி வந்து சோதிக்கிறா. என்ன சோதிக்கிறா? என்ன டெஸ்ட் கொடுக்கிறா? நீயும் அவர்கள ஒருத்தன் தானே அப்படின்னும் போது, நான் அவரை அறியேன்னு சொல்றான். அடுத்தது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. இந்த காரியத்தை இயேசுவும் கேட்டார். அப்பொழுது திரும்பி பார்த்தார் அப்படின்னு கூட நான் சொல்லி கொடுத்தேன்ல. அப்ப அவருக்கு தெரியும் ஒருத்தர் எப்படி ஒருத்தரை காயப்படுத்தும் பொழுது அந்த வலி இருக்கும்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி யோவான் ஸ்நானன் மரணம் அடைந்து விட்டார் என்பதை அவருடைய சீஷர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அவர் தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ண போயிட்டாராம். யாராவது ஒருத்தரை இழந்து போயிருந்தீங்கன்னா அந்த தனிமை உணர்வை, அந்த இழப்பை கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். அவருடைய உற்றார் உறவினர்களே இவர் மதிமயங்கி கிடக்கிறார், இவர் பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உங்க வீட்டாரே உங்களை திட்டுறாங்களா, உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா, அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல. அதுதான் இந்த ரெண்டு ரீசனும். அப்ப எதற்காக இயேசு சோதிக்கப்படணும் அப்படின்னா, அவர் மனிதனா இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்றத காண்பிப்பதற்காக, இரண்டாவதாக நமக்கு உதவி செய்வதற்காக. அடுத்தது ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, சப்போஸ் இந்த சோதனையில இயேசு தோற்று இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு தோற்று இருந்தா நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கவே முடியாது. வேத புத்தகம் அப்படின்ற ஒன்று இருந்திருக்காது, உலகமே இருந்திருக்காது, மனிதர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிருப்பார்கள். ஆனா இயேசு அன்றைக்கு சோதனைகளை ஜெயித்ததுனாலதான் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான சாப்டர், நம்ம கவனமா படிக்கணும். அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 3-13 வரைக்கும் இயேசுவின் சோதனைகள், ஜீசஸ் டெம்டேஷன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். முதல் சோதனை, ஃபர்ஸ்ட் டெம்டேஷன் வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். எப்படி பிசாசு வந்து அப்ரோச் பண்றான் பாருங்களேன். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட். ஏன் அப்படி சொல்றான்? இவனுக்கு வந்து இவர் தேவனா தேவன் இல்லையா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் இல்ல. அப்படின்னா அவன் என்ன சொல்லிருக்கணும்? நீ தேவனா அப்படின்னு வந்து கேட்டிருக்கணும். ஆனா இங்க அப்படி சொல்லாம, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய தெய்வீக தன்மையை நான் சந்தேகப்படல, ஆனா நீ தேவனுடைய குமாரன் தான் இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டு எனக்கு அப்படின்னு தான் இவன் இங்கே இயேசுவை சோதிக்கிற காரியத்தை பார்க்கலாம். என்ன சோதனையை கொடுக்கிறான்? நீ ரொம்ப பசியா இருக்கிறீர், இந்த கல்லுகள் எல்லாம் பார்க்கிறீர்ல, அதை அப்பமாக்கி சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஆலோசனை தானே. இப்ப இயேசு வந்து ரொம்ப பசியா
தானே இருக்கிறாரு, எவ்வளவு கன்சர்னா வந்து கரிசனையோடு வந்து இந்த பிசாசு இயேசுக்கு ஆலோசனை கொடுக்கறானே அதை ஏற்றுக்கொண்டா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மிக கவனமாக இங்க இயேசு செயல்படுகிறத பார்க்கலாம். நிறைய வேளையில பலர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆலோசனை கொடுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம பார்க்கணும். அதேதான் இந்த இடத்துல நடக்குது. இயேசுவுக்கு பசி இருப்பது உண்மைதான். அந்த டைம்ல பிசாசு வந்து ஆலோசனை கொடுக்கிறது நல்ல ஆலோசனை தான். ஆனா ஆலோசனை கொடுக்கிறவன் சரியில்லை அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் அவனுடைய சொல்லை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். முதல் மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது சாப்பாட்டை வைத்துதான் முதல் சோதனையை அவன் கொடுத்தான். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிதல் இல்லாததுனால அதுல தோற்று போயிட்டாங்க. இரண்டாம் ஆதாமாகி இயேசுவுக்கும் முதல் சோதனையா எதுல வருது பாருங்க, சாப்பாட்டுல தான் வருது. ஆனால் இவர் கீழ்ப்படுதலினாலே அதை ஜெயித்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. என்ன செய்யறாரு அப்படின்னா, என் சுயநலத்திற்காக நான் இந்த அற்புதத்தை செய்ய போறது இல்ல, பிதாவின் சித்தத்தை தான் நான் செய்வேன் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். இன்னொரு ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு இருந்த அந்த வனாந்திரம் மற்றும் அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற வனாந்திரங்கள்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டோன் இருக்குதான். அந்த ஸ்டோன் பேரு பிரெட் ஸ்டோன். இது கல்லுதான், ஆனா பாக்குறதுக்கு அப்போ மாதிரி இருக்குமா. இப்ப இயேசு வந்து 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாரு. அப்ப பசி வந்துருச்சு. பசிக்கும் பொழுது பிசாசு என்ன சொல்றான், இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றா. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஃபாஸ்டிங் நினைக்கும் போது தான் ஜோமனை உட்காரோம். பக்கத்து வீட்டுல இருந்து கமகபன்னு கறி குழம்பு செய்யறாங்க, பிரியாணி ஸ்மெல் வருது. இல்லாட்டா நம்ம வீட்லயே தான் செய்யறாங்கன்னா இல்லாத பசியும் இன்னும் ஜாஸ்தியா தூண்டப்படும்ல. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன் பாருங்களேன். நம்ம தீர்மானம் எடுத்து நான் ஓவர் வெயிட்டா இருக்கிறேன், நான் டயட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயட் பண்றோம். அப்பதான் நம்ம வீட்டுல டேஸ்ட் ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம ஒருவேளை நோ சுகர் டயட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்வீட்ஸா வாங்கிட்டு வராங்க. அப்பதான் ரொம்ப ஆசையா வரும். அப்ப இங்க பாருங்களேன், பிசாசு எவ்வளவு இங்க பயங்கரமா அவன் வேலை செய்யறான்னு. இவருக்கு பசியா இருக்குது, இந்த கல்ல பாரு அப்படின்னும் போதே அது அப்ப மாதிரி இருக்குல்ல, இன்னும் அவருக்கு பசி என்ன இருக்கும், தூண்டப்பட்டிருக்கும்ல. பிசாசு இப்படிதான் ரொம்ப தந்திரமா நம்முடைய வாழ்க்கையிலும் வேலை செய்வான் பாருங்களேன். இப்ப இதே காரியம் ஒருவேளை இயேசு வந்து 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷர்களுக்கு அவர் போஷித்த அந்த அற்புதத்துல அந்த சிறு பையன் அப்பமும் மீனும் கொண்டு வரல அப்படின்னா அந்த ஜனங்கள் சோர்ந்து போக கூடாது என்பதற்காக நிச்சயமாகவே இயேசு அற்புதத்தை செஞ்சிருப்பார். எப்படி செஞ்சிருப்பாரு? அந்த மலையில இருக்கிற கல் எடுத்து தான் அப்பமாக்கியிருப்பார். ஆனா அந்த இடத்துல அவர் ஜனங்களை போஷிப்பதற்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக செய்வாரே தவிர, ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவர் என்ன பண்ணல, தனக்கு பசி எடுக்கும் பொழுது தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய வரத்தை அவர் என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. இந்த இடத்துல பிதாவின் சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்கிறார். சாத்தான் சோதிக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சுயநலமாய் நடந்து கொள்ளவில்லை என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசுவினுடைய பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எங்க எழுதியிருக்கு? உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருக்கிற மன்னாவினால் உன்னை போஷித்தார். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இயேசு சோதிக்கப்படும் பொழுது எந்த டெக்ஸ்ட் புக்ல பயன்படுத்தினாரு? வார்த்தைகளின் புத்தகமான வனாந்திரத்தின் பாட புத்தகமான உபாகம புத்தகத்தை பயன்படுத்துகிறார். டெக்ஸ்ட் புக் ஆஃப் வில்டர்னஸ். பாத்தீங்களா, இயேசுவினுடைய முதல் சோதனையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சுயநலமாய் இருக்கக்கூடாது. டோன்ட் பி செல்ஃபிஷ். ரொம்ப தெளிவாக நம்ம படிச்சிருக்கிறோம். நான் இதை ஒரு டேபிள் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதலாவது, இந்த சுயநலம்னா என்ன? உங்கள் ஆவிக்குரிய தேவைக்கு மேலாக சரீர பிரகாரமான தேவைகளை வைப்பது, இதுதான் சுயநலம். எப்பவுமே மனுஷனா இருக்கிறனால உலக பொருளுக்காக, பணத்துக்காக, இதுக்காக தான் ஓடிட்டே இருப்பான். ஆனா தெளிவாக இந்த சோதனை மூலமா நம்ம என்ன அறிந்து கொள்றோம்? ஆவிக்குரிய தேவைக்கு மேலாக சரீர பிரகாரமான தேவையை வைப்பது என்பது என்னது? அதுதான் சுயநலம். இப்ப இயேசு எப்படி ஜெயிக்கிறாரு? அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னும் அவருடைய ஊழியத்தில் நம்ம பார்ப்போம். அவர் சாப்பிடாமலும் தூங்காமலும் அவர் எவ்வளவு ஓடி ஓடி ஊழிய செய்யும் பொழுது அவர் என்ன சொல்வாரு? பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்படியே அவர் நடைமுறையில அவர் வாழ்ந்து காட்டினார். அடுத்ததாக சுயநலம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமையை சுய லாபத்திற்காக பயன்படுத்துவது. அப்ப இயேசு என்ன பண்ணார்? எப்படி ஜெயிச்சார்? அவர் செய்வதை மறுத்தார். ஆனா அதே நேரத்துல நான் சொன்னேன், 5 அப்போ 2 மீன் இருக்கும் போது 5000 பேருக்கு அவர் அற்புதத்தை செய்து அவர் போஷித்தார் என்பதை மறந்து போக கூடாது. இந்த சோதனைகள் எல்லாம் முடிந்து அதற்கு பிற்பாடு தேவ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்த பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்லல, பிதாவே இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க,
உங்க தூதர்கள்லாம் எங்க போனாங்க? இந்த பிசாசு வந்து என்ன சோதிச்சானே, அப்பெல்லாம் எங்க போனீங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல. தேவனுடைய சரியான நேரத்திற்காக இயேசு காத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கறதா இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் காட்டுகிற காரியம். எப்படி ஆண்டவர் சோதனைகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு தேவன் தேவதூதர்களை அனுப்பி அவருக்கு பணிவிடை செய்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டாரோ, அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சரியான நேரத்திற்காய் காத்திருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இயேசு வந்து அவர் ஒருவேளை ஆண்டவராக அந்த இடத்துல செயல்பட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட பிசாசு அவ்வளவு சீக்கிரமா வந்து விளையாடி இருக்க முடியுமா? சோதிச்சிருக்க முடியுமா? வரவே முடியாது. சோதனை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இயேசு இந்த இடத்துல ஒரு மனிதனாக இருக்கிறபடினாலே பிசாசை எப்படி ஜெயித்தார் என்பதையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தராரு. தேவனுடைய வார்த்தையினாலதான் மனிதர்களா இருக்கிற நாமும் பிசாசை ஜெயிக்க முடியும் அப்படின்றத இதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். 2வது சோதனைக்கு போயிடலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5, 6, 7. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இந்த இடத்துல நம்ம உன்னை கேர்ஃபுல்லா கவனிக்கணும் பாருங்களேன். 2வதாக இயேசு எப்படி சோதிக்கிறான் பாருங்க. ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போயிடறான். இந்த மலை இப்பொழுது எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா சோதனையின் மலை. இந்த இடத்துல தான் இயேசுவை போய் அன்னைக்கு சாத்தான் நிக்க வச்சிருக்கான். சோ அந்த இடத்துல போய் நின்னீங்க அப்படின்னா இயேசுவின் நாட்கள்ல இருந்த 10 ராஜ்யங்கள் 10 கிங்டம்ஸ் தெரியுமா? அவ்வளவு அழகான ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இயேசு கிட்ட சொல்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்ன பணிந்து கொள், அப்ப உனக்கு நான் தந்துடுறேன். இந்த சாத்தானை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் பாருங்களேன். ஆதியாகமத்துல முதல் மனிதர்களாகிய ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஆனா அவர்கள் தான் கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமியை சாத்தான்ட்ட விற்று போட்டுறாங்க. அதை தான் நீங்க இயேசு இடத்துல சாத்தான் சொல்றான், இந்த பூமி என்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு விருப்பமானவங்களுக்கு இதை நான் கொடுப்பேன், ஒன்னே ஒண்ணு செய், நீ என்னை பணிந்து கொண்டா இதை உனக்கு தருவேன். இப்போ சாத்தான் எப்படி சாத்தானா மாறினான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய வீழ்ச்சி. அதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சாத்தான் அவன் விழுந்து போவதற்கு முன்பாக தேவதூதனாக தான் படைக்கப்பட்டான். தேவதூதர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஒரு கூட்ட தேவதூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒருவனுடைய தலைமையின் கீழ், அதை லூசிபர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய பெயர் கிடையாது, விடிவெள்ளியின் மகன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சன் ஆஃப் த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு பார்க்கிறோம். சாத்தான் அப்படின்னா தேவனை எதிர்க்கிறவர், அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஏன் இந்த தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த எண்ணத்தை அறிந்து கொண்ட தேவன் அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளிடுறார். அதை தான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிக்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்ப இந்த இடத்துல தான் சாத்தானுடைய வீழ்ச்சியை ஏசாயா எழுதுறார். அப்போ இவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தன்னை ஆராதிக்க வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்க இந்த சம்பவத்திலையும் இயேசுவை சோதிக்கும் பொழுது அவனுக்கு மத்தது மேலெல்லாம் பெரிய அக்கறை கிடையாது. எதன் மேல அக்கறை? தேவகுமாரனா இருந்தா எனக்கு என்ன, தேவகுமாரனே என்னை பணிய வைக்க போறேன். ஏன்னா இப்ப மனுஷ சாயல் எடுத்து வந்திருக்காருல்ல, அவரை நான் பணிய வைக்கணும், அவரை ஆராதிக்க வைக்கணும். அதுதான் அவனுடைய இன்டென்ஷன். புரியுதா உங்களுக்கு? நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறது? இன்றைக்கும் அவனுடைய எண்ணம் ஜனங்களை தன்னை ஆராதிக்க வைக்க வேண்டும். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது நிமித்தமாக அன்றைக்கு ஆதாம் ஏவாள் விற்று போட்ட அந்த ஆளுமையை ஆவிக்குரிய ரீதியாக மறுபடியுமாக நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே கடைசி நாட்கள்ல இந்த பூமியை அவர் முழுவதுமாக ஆளுகை செய்ய போகிறார். அது வரைக்கும் டெம்பரரியா இப்ப யார் கையில இந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்கிறது? சாத்தான் கையில இருக்குது. ஆவிக்குரிய ராஜ்யத்தை மறுபடியும் பெற்றுக் கொடுத்து விட்டார். ஆனால் இன்னும் லிட்டரலா எழுத்தின்படியான இந்த பூமியை தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதுனால ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில வந்து வீற்றிருக்க போகிறார். அது ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம். இப்ப இயேசு கிட்ட என்ன இந்த பிசாசு சொல்றான் அப்படின்னா, நீ 3 வருஷம்
எல்லாத்தையும் தாண்டி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து இந்த ஆளுகையெல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீ ஊழியமே செய்ய தேவையில்ல. இப்பதான் ஊழியத்தை நீ ஆரம்பிக்க போற. இப்பமே என் காலில் விழுந்துறேன், உனக்கு நான் அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தடை இந்த இடத்துல இயேசுவுக்கு சொல்லி தரத பார்க்கலாம். எப்படியும் இயேசு தான் இந்த பூமியை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டம். ஆனா பிதாவினுடைய திட்டம் என்ன? இயேசு மனிதனாக பிறந்து பாடுபட்டு மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இந்த மனுக்குலத்துக்காக மரித்து அவர் உயிரோடு எழும்பி சாத்தான் கையில் இருக்கிற அந்த ஆளுகைய அவர் உரிந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய திட்டம். ஆனா பிதாவினுடைய திட்டத்தை செய்ய விடாம இப்ப ஷார்ட்கட்டா சொல்லித்தரார். நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற? இப்பவுமே காலில் விழுந்துரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியை, இந்த ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கலாம். இயேசு என்ன பதில் சொல்றாரு? லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இது எந்த புத்தகம்? நோட் பண்ணுங்க. உபாகமம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இந்த இடத்துல பாத்தீங்களா, அந்த வார்த்தைகளின் புத்தகமான டெக்ஸ்ட் புக் ஆஃப் வில்டர்னஸை இயேசு பயன்படுத்துறத பாருங்க. ஒன்னொன்னா அதனால தான் நான் எடுத்து காண்பிச்சிருக்கேன். அப்ப இயேசுவின் 2ஆம் சோதனையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, உலகத்தோடு உடன்படக்கூடாது. டூ நாட் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விஷயம் இதுலயும் கற்றுக்கொள்ள போறோம். குறுக்கு வழியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சாத்தான் சோதிக்கிறான். இயேசு கடிந்து கொண்டு வசனத்தினாலே ஜெயித்தார். 2வதாக, இந்த உலகத்தின் மகிமையை தேடி செல்லுவது, பணம், புகழ், பதவி, ஆளுகை, இந்த காரியத்துக்கு நேராக பிசாசு இன்றைக்கு சபையை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். திசை திருப்பி விட்டான்னு கூட சொல்லிடலாம். ஆண்டவர் இந்த உலகத்தை மாற்றுவதற்காக சபையை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல ஏன் சபை இருக்குது? இந்த உலகத்தை மாற்றுவதற்காக. ஆனா பிசாசுடைய தந்திரமான செயல்பாடுகள் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, சபை உலகத்தை மாற்றுவதற்கு பதிலாக உலகம் சபைக்குள்ளே வந்து விட்டது. பாருங்க, ஆராதனை அப்படின்ற போர்வையில இன்னைக்கு ஆடம்பரம், பெரிய பெரிய பிரம்மாண்டமான மியூசிக் கான்சர்ட்ஸ், பெரிய பெரிய சபை கட்டிடங்கள், பணத்திற்காக பதவிக்காக ஒரே சண்டை, எலெக்ஷன் தேர்தல் என்று சொல்லி அதுல சண்டை, எனக்கு ஆளுக வேணும், இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக பிசாசு அவன் சபையில விளையாடி கொண்டிருக்கிறான் என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. 3வதாக, லூக்கா 4ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் 3ஆம் சோதனை, தேர்ட் டெம்டேஷன் வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 9, 10, 11. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். 3வது சோதனை என்ன? இப்ப இயேசு என்ன பண்றான்? தேவாலயத்து உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்துறான். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நினைச்சுக்க கூடாது இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும். அப்ப பிசாசு அவருடைய சிந்தனையில இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நிஜமான இடங்களுக்கு கொண்டு சென்று அவன் அப்படி சோதனைகளை கொடுக்குறான். இன்னைக்கும் இஸ்ரேல் போனீங்கன்னா அந்த மலை இருக்குது, இன்னைக்கும் அந்த வனாந்திரம் இருக்குது. இன்னைக்கு தேவாலயம் தான் இல்லை, ஆனா தேவாலயம் இருந்தது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 3 இடமே உண்மையாக இருந்த இடங்கள். இப்ப என்ன பண்றான்? அந்த தேவாலயத்து பால்கனில போய் நிக்க வச்சுட்டு இதுல இருந்து குதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா இல்ல, வசனத்தை பயன்படுத்துறான். இது எங்க இருக்குது? சங்கீதம் 91 இருக்குல்ல, அதை சொல்றான். நீர் வசனத்தை தானே சொன்னீர், நானும் சொல்றேன், வசனத்தின்படிதான் நீர் நடக்க வேண்டும், நானும் உங்களுக்கு வசனம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் என்று எழுதி இருக்கிறதே. உடனே இயேசு என்ன பதில் சொல்றார் பாருங்களேன். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். சோ இது எந்த இடத்துல இருக்குது? உபாகமம் 6:16 வாசித்தரலாமா? நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. பாருங்க, இந்த 3 சோதனைகளையும் ஜெயித்தது கர்த்தருடைய வார்த்தையினால் தான் பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, இந்த 3 வார்த்தைகளும் எங்க இருக்குது? அதுதான் அங்க ஹைலைட்டே. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு படித்து கொடுத்த அந்த பாடங்கள் தான் இயேசு பயன்படுத்தின பாட புத்தகம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சந்திக்கிற சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா,
இந்த உபாகம புத்தகத்தை நல்லா படிங்க. எப்படி அவங்க ஜெயிச்சாங்க நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க வாழ்க்கை சோதனையிலே கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். ஐயோ என் வாழ்க்கை வனாந்திரமா போயிடுச்சேன்னு பயப்படாதீங்க. அதுல நிறைய லெசன்ஸ் ஆண்டவர் டீச் பண்ணியிருப்பாரு. அந்த லெசன்ஸை வச்சே நீங்க சாத்தான மேற்கொள்ள முடியும் என்பதை இயேசு இங்கே நடந்து காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்துல பால்கனிக்கு போகணும்னா ஒருவேளை அந்த காலத்துல படிக்கட்டு இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏணி இருந்திருக்கலாம். இப்போ இறங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், படிக்கட்டு வழியா இறங்கணும், இல்லைன்னா ஏணி வழியா இறங்கணும். அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு மேல இருந்து குதிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப உதாரணமா இப்ப நம்ம சர்ச்லயும் இங்க ஒரு பால்கனி இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிட்டேன். எல்லாரும் இந்த ஏரிக்கரை ஸ்ட்ரீட்டுக்கு உள்ள வந்துருங்க, வந்தீங்க நில்லுங்க, இப்போ தேவன் என்னோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் இருக்க ஜன்னலை திறந்துட்டு அந்த ஜன்னல் மேல ஏறி நின்று தொம்முன்னு குதிச்சேன் அப்படின்னா கை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், இல்லைன்னா மரணம் கூட அடையலாம். இப்போ ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். மேல இருந்து கீழே குதிச்சா கண்டிப்பா என்ன ஆகும்? கை கால் உடையதானே செய்யும். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது இருக்குதுல்ல, புவி ஈர்ப்பு சக்தி அது இருக்குது. அது நம்ம ஜோம் பண்ணாலும் அது இருக்கும். லாவெல்லாம் ஆண்டவர் மாத்தல, சரிங்களா? அப்ப ஏதாவது ஒரு ஆபத்து அவசரத்துல கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். ஒருவர் ஃபாரின்ல இருந்தாரு, அவர் இப்ப இறந்து போயிட்டார். காட் சேனல்னு ஒரு சேனல் இருந்துச்சு பாருங்களேன், அதுல அவர் வருவார். ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பச்சை குத்தி இருப்பார். பாத்தீங்கன்னா அவர் கழுத்துல பாம்பு சுத்தி இருக்கும், கையில எல்லாம் வந்து தேளு விஷப்பூச்சி எல்லாம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போட்டிருப்பார். அவர் சொல்வாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், அது உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு அந்த வசனத்தை கோட் பண்ணி நான் ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு விஷம் ஏறி செத்து போயிட்டார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, கப்பல் உடஞ்சி போய் தீவில் போய் சேர்ந்துடுறாங்க. குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷப்பூச்சி வந்து அவருடைய கையை கவி கொண்டது. அவர் செத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அவர் அந்த பூச்சியை ரொம்ப லேசாக எடுத்து போட்டுட்டு உயிரோடு இருக்கிறார். அப்போ பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் தான் அவரை பாதுகாக்கிறாரு. நான் நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற சாட்சியை கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க வீட்டாரே சாப்பாட்டில் விஷம் வச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்களாம். அவர் வந்து அதை சாப்பிட்டும் அவர் சாகாமல் அப்படியே உயிரோடு இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், சாப்பிட்றதுக்காக கையில் வச்சுட்டு இருக்கும் போது திடீரென்று சொல்லி ஒரு காக்கா வந்து அந்த தட்டை வந்து தட்டி விட்டுருச்சான். இவருக்கு ஒரே கோவம், அந்த காக்காவை கல்லை விட்டு எரிஞ்சாராம். ஃபுல் சாதமும் கீழே விழுந்துருச்சான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு நாய் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுச்சான். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளெல்லாம் அது அப்படியே நுர தள்ளி செத்து போயிருச்சான். அப்போதான் அவர் ஆண்டவரை துதிச்சாராம், ஆண்டவரே ஒருவேளை இந்த மரணம் என நேரிட்டிருக்கும், நீர்தான் என்னை காத்தீர் என்று சொல்லி. இப்படி ஆண்டவர் பல வகையில் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். ஆனால் வேண்டுமென்றே நம்ம ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடாது என்பதுதான் இதில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம். நிறையா வேளையில் கூட்டம் நடந்துட்டுருக்கும், பயங்கரமாக மழை பெய்யும். உடனே இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே மழையை நிறுத்துங்க. நல்ல விஷயம்தான், ஏன்னா கூட்டம் நடக்கணும், ஜனங்கள் திரும்பி போகணும், நல்ல விஷயம்தான். ஆனால் அதை பிரபல்யப்படுத்துவார்கள். அதை அப்படியே கேமராவில் பிடிச்சி, இங்கே பாருங்கள் இந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும் போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சோடனே நின்றுச்சு. ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே தங்களுக்கு கனத்தையும் தங்களுக்கு மகிமையும் எடுத்துக்கொள்ளுகிற கூட்டத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசுவின் 3ஆம் சோதனையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, சுய விளம்பரம் செய்யக்கூடாது, செல்ஃப் ப்ரமோஷன் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படின்னும் போது என்ன அப்படின்னு உங்களுக்கு விளக்கி சொல்றேன். தேவன் சொல்லாத காரியத்தை, அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தவறாய் பயன்படுத்துவது. இன்னைக்கு பாத்தீங்களா, வாக்குத்தத்தத்தை ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க ஊழியக்காரர்கள். ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு எதுக்காவது ஒன்றை போட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அதாவது நம்ம ஒழுங்காக படிக்காமல் இருந்துக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, அதில் வேற சாட்சி வேற, ஒன்றுமே படிக்காமல் போனேன், பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கொஸ்டின் பேப்பரே கொடுத்துட்டாரு, இல்லைனா என் கையை பிடிச்சிட்டு அவரே எழுதிட்டாருன்னு. இதை கேட்குற மாணவர் மாணவிகள் அடுத்த நாள்லேருந்து புக் எடுத்து படிப்பாங்களா? என்னது இந்த ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் உதவி செய்கிறாரு, எனக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டார்னு ஒன்று பின்வாங்கி போயிடுவாங்க, இல்லைன்னா படிக்காமையே எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போவாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை பைபிள்லேருந்து எடுத்துக்கிறது. நான் அதை கிளைம் பண்ணுறேன்னு தப்பு தப்பாக இன்டர்பிரட் பண்ணி ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். எதுக்காக? ஒன் அண்ட் ஒன்லி ரீசன், சுய விளம்பரம், செல்ஃப் ப்ரமோட்டிங். ஏன் இதை எங்கேயோ அவங்க வீட்டில் செஞ்சுட்டு போட்டுமே,
இதை செஞ்சு மீடியாவில் போடுவாங்க. எத்தனை வியூஸ் வருது, எத்தனை கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்கா, உடனே எடுத்து பார்ப்பாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுவாங்க, யாரெல்லாம் வியூ பண்ணியிருக்கா, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. உடனே அதுக்கு ரொம்ப ஹம்பிளாக அவங்க ஒரு ரிப்ளை, க்ளோரி டு காட் அப்படின்னு போடுவாங்க. க்ளோரி டு காட் இல்லைங்க, அந்த மனுஷனுக்கு க்ளோரி வேணும்னு தான் போடவே செஞ்சார். ஆனால் ஒரு ஆக்டிங், அதுலேயும் க்ளோரி டு காட், கர்த்தருக்கு மகிமை. எப்போ பார்த்தாலும் ஒரு வசனத்தை எடுத்துப்பாங்க, அற்ப பிரயோஜனமான என்ன நீர் பயன்படுத்தினீர், உமக்கு தான் மகிமை. ஆனால் ஸ்டேஜில் இருந்து ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லை. அவங்க ஆடையை பாருங்க, அவ்வளோ ஆடம்பரமான ஆடை, பிரம்மாண்டமான வண்ண விளக்குகளோடு கூட ஒரே ஆர்ப்பாட்டம் தான், விசில் ஊதி பயங்கரமாக பண்ணிட்டு க்ளோரி டு காட்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், வாக்கு தத்தத்தை மிஸ்யூஸ் பண்ணாத, உன்னுடைய செல்ஃப் ப்ரமோஷனுக்காக அதை பயன்படுத்தாத. இன்னொன்று பாருங்களேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும், அதனால பிரபலமாக வேண்டும் என்பதற்காக செய்யாத. பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் இதை கிறிஸ்தவ உலகத்தில் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு, தேவனை நீ பரீட்சை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. அப்போ இயேசுவினுடைய 3 முக்கிய சோதனைகள் அப்படின்னு சொன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது பாருங்களேன், எக்ஸாக்டா அன்னைக்கு ஆதி பெற்றோர்களாக இருந்த ஆதாம் ஏவாளுக்கு வந்த அதே சோதனைகள் அப்படின்றத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 3:6 வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, 3 விஷயம் பாருங்க. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். இயேசுவை இந்த சாத்தான் எப்படி 3 சோதனைகளால் சோதித்தானோ அதே சோதனையை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அன்னைக்கு கொடுத்தான். இதை நம்ம விளக்கமாக 1 யோவான் 2:16 படிச்சுட்டு கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்களேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். யோவான் 3 விஷயத்த சொல்றாரு. இயேசுவுக்கு எப்படி சோதனை வந்துச்சோ அது புதுசு கிடையாது, ஏற்கனவே ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை தான். அதுதான் இன்னைக்கு மனிதர்களாக இருக்கிற உங்களுக்கும் வரப்போகுது. அப்போ மனிதர்களுக்கு வரக்கூடிய 3 முக்கிய சோதனைகள் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை ஒரு டேபிளில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏதேன் தோட்டம், இயேசுவின் சோதனை, மனிதனின் சோதனை. இதை அப்படியே கண் முன்னால் வச்சுக்கோங்க. ஏதேன் தோட்டத்தில் புசிப்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் அது இயேசுவின் வாழ்க்கையில் கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு, முதல் சோதனை. மனிதனுடைய சோதனை அப்படிங்கும்போது இன்னைக்கு எப்படி வரும்? சாப்பாட்டில் வரலாம், சரீர பிரகாரமாக எது வேணா வரலாம், அதான் மாம்சத்தின் இச்சை. 2வதாக பார்க்கும் பொழுது பார்வைக்கு இன்பம். அப்போ இயேசு என்ன பண்ணுறா, ராஜ்யங்கள்லாம் காண்பித்து என்னை தாழ பணிந்து கொள்ளுன்னு சொன்னால, இன்னைக்கு நமக்கு என்ன தரான்? கண்களின் இச்சையை கொடுக்குறான். ஒருவேளை தேவ திட்டத்தை நாம் குறுக்கு வழியில செய்யறதுக்கும் சொல்லி தருவான், இல்லைன்னா உலகத்தின் பின்னால ஓடுவதற்காக அந்த கண்களின் இச்சையிலே விழ வைப்பான். 3வதாக புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். அது என்ன சொன்னா, அந்த பால்கனியில் போய் தாழ குதியும் அப்படின்னு வசனத்தை பயன்படுத்தினான். அப்ப ஜீவனத்தின் பெருமை, உன் பெருமையை வெளியே காட்டுறதுக்காக அற்புதத்தை செய், வாக்கு தத்தத்தை மிஸ்யூஸ் பண்ணு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3 டெம்டேஷன்ஸையும் நம்ம ஜெயிக்கிறவர்களாக மாறணும். மனிதனின் 3 முக்கிய சோதனைகள் அப்படின்னா என்னது? சுயநலம், செல்ஃபிஷ்னஸ், உலகத்தோடு உடன்பாடு, காம்ப்ரமைஸ், சுய விளம்பரம், செல்ஃப் ப்ரொமோட்டிங். இது 3த்தையும் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிற நாம ஜெயிக்க வேண்டும். சரி, இந்த பாடத்தினுடைய கம்ப்ளீஷன் எப்படி இருக்கணும்னா, சோதனையெல்லாம் சொல்லிட்டோம், இதை இன்னைக்கு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதையும் சொல்லணும் இல்லையா? அதுதான் அடுத்த பகுதி. இயேசு சோதனைகளை எப்படி ஜெயித்தார்? இயேசு சோதனையை ஜெயிக்க எதை ஆயுதங்களாக பயன்படுத்தினார்? லூக்கா 4:1 ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல போறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, அப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடு கூட தான் எங்க வராரு? எக்ஸாம் எழுதுவதற்காக வராரு, வனாந்தரத்துக்கு சோதிக்கப்படுவதற்காக வராரு. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே இயேசு நிறைந்திருந்தது போல சோதனையை ஜெயிப்பதற்கு நம்மகிட்ட இருக்க வேண்டிய முதல் டூல் என்ன?
பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, மறந்துடாதீங்க. ரெண்டாவதாக நம்ம இப்ப தியானித்தது போல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்து படித்து நம்முடைய இருதயத்துல சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு பைபிள் படிக்க தான் அவ்வளோ சோம்பேறித்தனம் பாருங்களேன். சர்ச்சுக்கு கூட வந்துருவாங்க, காணிக்க போடணுமா போட்டுருவாங்க. ஊழியம் செய்ய சொல்றீங்களா, வாங்க வரேன், நானும் வரேன், கைப்பிரதி கொடுத்து 2 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்வாங்க. ஆனா பைபிள் ஸ்டடி அப்படின்னா வரவே மாட்டாங்க. பைபிளை சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஐயோ அதெல்லாம் புரியாதுங்க, ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். ஏன் தெரியுமா? நம்மள ஆயுதம் இல்லாம ஆக்குறான். அதாவது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்ல. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்து படித்து பேங்க் அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்கிற மாதிரி நம்ம இருதயத்துல சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு வனாந்திரத்துல மட்டும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தல. 30 வயசு வரைக்கும் அவர் ஒரு யூத குடிமகனாக மோசேயின் நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சிருந்தார். 12 வயசுல போய் பார் மிட்ஸ்வா நடத்துறாங்க அப்படின்னா அவர் 12 வயசு வரைக்கும் அவங்க பெற்றோர் திரும்ப திரும்ப எல்லா நியாயப்பிரமாணத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 12 வயசுல இருந்து மீதமுள்ள அந்த 30 வயது வரைக்கும் 18 ஆண்டுகள் இன்னும் அவர் நியாயப்பிரமாணத்துல இன்னும் தேறினவராக மாறியிருப்பார். அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்ல யங் ஏஜ்ல எவ்வளோ தூரம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க முடியுமோ நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து வச்சுக்கணும். அப்ப முதலாவதாக பரிசுத்த ஆவியான நிறைவு நமக்கு இருக்கணும். 2வது கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். அப்படி நம்ம படித்தால்தான் நம்முடைய சோதனை வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுவார். நம்ம உள்ள இருக்கிறத தான் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அதை ஞாபகப்படுத்தி கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறதுல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படின்னா சத்தியத்தை முதலாவது உள்ள போட்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படும் பொழுது ஆவியின் பட்டயம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை. பட்டயம் அப்படின்னா அந்த பட்டயத்தை வச்சுதான் சண்டை போட முடியும். அப்ப சோதனையை ஜெயிக்க என்ன பண்ணணும், சண்டை போடணும். இப்போ ஒன்ன நீங்க இங்க நோட் பண்ணணும் பாருங்களேன். பிசாசு இவர் என்ன சும்மா இவர் சோதனையை கொடுத்த போது வார்த்தையே சொல்லிட்டே இருக்கிறாரு, நம்மளும் இவரை வசமா என்ன பண்ணணும், வார்த்தையை கொண்டுதான் இவரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சங்கீதம் 91 சொல்றான். தாள குதிங்க, உங்க பாதம் கல்லில் இடராது படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு ஒன்று. ஆமா இல்ல, அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குல்ல, கரெக்ட் தான் நீ சொல்றது. இப்ப நான் குதிக்கிறேன் பார், தேவதூதர் வராங்களா இல்லையா பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்யல. என்ன பண்ணாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். அப்பனா நமக்கு சோதனை வரும் பொழுது எந்த இடத்துல எந்த வசனத்தை பயன்படுத்தணும் அப்படின்ற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்வார். இன்னைக்கு நான் 2 கூட்டத்தை பார்க்கிறேன் கிறிஸ்தவ உலகத்துல. என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் பைபிளை சாம்பிளுக்காக கூட தொடர்றது கிடையாது. பைபிளே படிக்க மாட்டாங்க அவங்க. டெய்லி என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் கிரியை நடப்பிக்கிறார், நான் அன்னைக்கு இயேசு செஞ்ச அற்புதங்களை செய்கிறேன், இன்னைக்கு போய் அங்கே விடுதலை ஆகிறாங்க ஜனங்கள், ஊன்னு பெரிய பந்தா காட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் வசனம் தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவங்க எம்டி வெசல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவர்கள் ஒரு தோல்வியுற்ற ஒரு நிலையில தான் இருப்பாங்க, அவங்க வெளியில காண்பிக்க மாட்டாங்க. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், தோல்வி அடைந்த நிலை தான் இருக்கும். வெளியில ரொம்ப அழகா பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யறா அப்படின்லாம் நல்லா குதிச்சு எல்லா காரியங்களையும் செஞ்சிருவாங்க. ஆனா வார்த்தை இல்லாம அதை செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய நிலை. இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, காட்ஸ் வேர்ட், ஆண்டுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒரே தியாலஜிக்கல் இதெல்லாம் எடுத்து கேட்பாங்க. அந்த வீடியோ பாரு, இந்த வீடியோ பாரு, அந்த ப்ரீச்சர் பேசுறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் புத்தக அறிவோடு கூட இருப்பார்கள். ஹெட் நாலெட்ஜ். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அது என்ன தெரியுமா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இவங்களுக்கு சோதனை வரும் பொழுது அதுல எந்த வசனத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. ஏன்னா அவங்க தான் பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கிறாங்களே, அவரை ரெக்கக்னைஸ் பண்றதே இல்லையே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கை, பேலன்ஸ்டு லைஃப். பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டுதான் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம சந்திக்கிற சோதனையின் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது சாத்தானை நம்மளால தோற்கடிக்க முடியும். ஒரு செடி வளருது அப்படின்னா வெறுமனே அது வறட்சியா இருந்தாலும் அது வளரவே வளராது. வறட்சியானது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, வெறும் வசனத்தை மட்டும் படிச்சுட்டு ஆவியானவரை நம்பாதவங்க,
சுய புத்தியின் மேல் சார்ந்திருக்கிறவர்கள். நல்லா செய்திலாம் கேட்பாங்க, அந்த தியாலஜியன் சொல்கிறத கேட்பாங்க, இந்த தியாலஜியன் சொல்கிறத கேட்பாங்க, எல்லாரையும் குற்றம் சாட்டுவாங்க. இவங்க வியாக்கியானம் சரியில்லையே, இது தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்களே, இவங்க இது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இங்கே உட்காந்து ரூல்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க, மார்க் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க பேர் வறட்சியான மக்கள். ஆனால் இன்னொருத்தங்க இருப்பாங்க, யார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்தாவியான பைபிளே தொட மாட்டாங்க. அவங்க யாருன்னா தண்ணியை செடிக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. ஒரு அளவுக்கு தானே தண்ணி ஊற்றணும், வறட்சியும் இருக்கக்கூடாது, தண்ணியும் வேணும். அப்போ ரெண்டுமே தேவை. இயேசு கிறிஸ்து இந்த இரண்டும் நிறைந்தவராக இருந்தார். பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்தார், அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் வேர்ட். அதை வைத்து தான் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். இதுதான் நம்முடைய வெப்பன்ஸ். ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 முக்கிய காரியங்கள். தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இல்லாமல் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இல்லாமல் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யவே முடியாது. இப்போ பாவத்தை ஜெயிக்கணும்னா கூட அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. எந்த ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நம்ம சுய பலத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தான் ஏதாவது செய்யணும், அப்போதான் நம்முடைய காரியங்களில் ஜெயம் கிடைக்கும். அதே நேரத்தில் தேவன் நான் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார் என்பதையும் விளங்கி கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது, அதுதான் நீங்களும் நானும். நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. கடைசியாக லூக்கா 4:13 பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இங்க தெளிவா பார்க்கிறோம், பிசாசு மூக்கடிப்பட்டுட்டு ஒரேடியா இயேசு விட்டு போல, சில காலம்தான் போயிட்டான். அடிச்ச வேகத்துல கொஞ்ச நாள் மானம் போச்சுல, மானம் போனனால கொஞ்ச நாள் அப்படி ஒதுங்கி இருக்கிறான். ஆனா அவன் மானம் கெட்டவன், திரும்பி வரதான் போறான். அதான் இங்க போட்டிருக்கு, சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த சோதனைகள் என்பது அது கண்டினியூவஸாக நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனைகள் உண்டு. சோதனைகள் பாவம் அல்ல, அதை இயேசு எப்படி ஜெயித்தார் என்பதையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். நம்மளும் பரிசுத்த ஆவியார் நிறைவோடு இருப்போம், கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவோடு கூட இருப்போம். எளிதாக இந்த சாத்தானை நாம் ஜெயித்து விடலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற சோதனைகளை ஆண்டவரே வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியோட நிறைவினாலும் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாங்க. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.